அனைவருக்கும் வணக்கம். இன்று எக்மோர் அருங்காட்சியகத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்ய பழங்கால பொருட்களின் கண்காட்சியை பார்க்க வந்திருக்கும். இப்போ டிவி ஃபோன்னு அதிலே அடங்கிட்டோம். ஆனால் அப்போ பாருங்க எத்தனை வகையான பொம்மைங்க இருக்குன்னு பாருங்க. பழைய பொருட்கள் எல்லாம் அழகாக பராமரித்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இங்க பழங்கால நாணயத்தையும் அதனோடு வெவ்வேறு விதமான அரிதான கற்களையும் பத்திரமாக வச்சிருந்தாங்க. நிறைய கோயில்கள் இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ண வேல் அது தாமரை நேரத்தில் அடித்து கொண்டு வந்து அது என் கை. இது வந்து அரபிக், சாரி குரான் தமிழ், அது குரான் அரபிக். வீட்டில் இருக்கும். நான் கூட கொஞ்சமாக நாணயத்தை வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே அவ்வளோ வச்சிருக்காங்க. இப்போதான் கண்களுக்கு விருந்தினாலே என்னன்னு தெரியுது. பிரேக்கர்கள் தமிழ்நாட்டோட ட்ரேடிங் வச்சிருந்தாங்கல்ல, எல்லாம் தமிழ்நாட்டில் கிடைச்ச காசு. வாங்க நம்ம நாணய தாத்தாவோட பேசுவோம். மூணுமே 2500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. இது 2500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. இது இந்த ரெண்டுமே இதுவும் 2500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. இது ரோமானியர்களுடைய தான். ரோமானியர்கள் காசு, இது கிரேக்கர்கள், எல்லாம் தமிழ்நாட்டில் கிடைச்சது. ஐயா, இதில் என்ன போட்டிருக்கு? சோழர்களோடதுன்னு சொல்கிறீங்க. அதில் வந்து சோழர் கண்டுபிடிக்கிறது, சோழரோட சிம்பல் வந்து புலி. ஆமாம். அதாவது சேர, சோழ, பாண்டிய 3 பேருமே ஒரு பக்கத்தில் யானையை காமனாக போட்டிருக்காங்க, பின்பக்கம் தங்க சின்னத்தை போட்டிருப்பாங்க. இதில் புலி சின்னம் இருக்கும் சோழர்களுடைய. இதில் பார்த்தீங்களா காயின்ஸ் நான் காட்டுறேன். தலைகீழ இருக்கும் புலி. தெரியுதா? தலைகீழ தெரியுதா? இதில் இந்த இது ஆமாம், வால் தெரியுது. புலி இருக்கும். இது புலி இருந்தால் சோழர்கள் ஊட்டும். அதே மாதிரி இதில் இது வந்து காயின்ஸ் ஆஃப் சேரா. இதில் வில்லம்பு இருக்கும். பார்த்தீங்களா? இதுலலாம் வில்லம்பு இருக்கு. இதில் பார்த்தீங்களா வில்லம்பு? ஆமாம், வில்லம்பு இருக்கு. வில்லம்பு இருக்குல்ல, இது சேரா. ஆனால் அடுத்த பக்கம் யானை இருக்கும். காட்டுங்க, அந்த பக்கம் யானை தான் இருக்கும். எல்லாம் நாணயத்தையும் எல்லாரும் 3 காயின்ல யானை தான் ஒரு பக்கம். எதுக்காக யானை வைக்கிறாங்க? யானை அந்த காலத்தில் யானையை கட்டி போராடி பண்ணாங்க. ஆமாம், அதனால அது இருக்கும். அதே இதுங்க இந்த இடத்துல இது வந்து பாண்டியா. மீன் இருக்கா? மீன் இருக்கும். செங்கோலம் இருக்குமா? இல்லை, மீன் மட்டும். மீன் இருக்கும். இந்த காயின்ஸ் தெளிவா மீன். ஆமாம், குறியீடு மாதிரி இருக்கு. அவங்களுக்கு குறியீடு மாதிரி இருக்கு. அதான் அவங்களுடைய காயின்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. இந்த பக்கம் யானை தான். இது வந்து காப்பரா? காப்பர். எல்லாமே காப்பர். மலையமான் குறுநில மன்னர்கள் ஆண்டாம் பார்த்தீங்களா? ஆமாம், கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர். இதில் ஒரு பக்கம் குதிரை இருக்கும். இந்த இதை பாருங்க, குதிரை. ஆமாம், குதிரை அச்சு தெரியுது. தெரியுதுல்ல? குதிரை இருக்கும். ஆமாம், இதுலேயும் குதிரை தான் தெரியுது இருக்கும். அடுத்தது மலையும் மலை சார்ந்த இடமும். மலை இருக்கும். மலைக்கு பக்கத்தில் ஆறு ஓடுற மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், ஆறு தெரியுது. அதுக்கு மேலே மலை இருக்கும் இந்த சைடில். அந்த சிம்பிளே இயற்கை சிம்பிள்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் தான் இருக்கும். அது மரம் இருக்க மாதிரி இருக்கும், இது இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தெளிவற்ற காசு. தெளிவற்ற காசு வேற கிடைக்கல. அதிகமான காசு கிடைக்கல. பின்னால தான் வரும்.
பார்த்துக்கலாம். இது சோழா, லேட்டர் சோழா கம்யூனிட்டி. இது கிபி லேட்டர் சோழா, அங்கே பாருங்கள். அது இதில் கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை. இது ராஜராஜ சோழனும் அவனுக்கு பின்னால் ராஜேந்திர சோழன் ஒரு நாள் போட்டாங்க. சீக்கிரம் பார்த்தா தான் அந்த ஈரை கணிக்க முடியும். இதில் ஒரு ஸ்டாண்டிங் கிங் இருப்பான். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவனுடைய இதுகள் வரும், தூபம், மங்கள இதெல்லாம் வரும். அதே மாதிரி பாண்டியா காசு. இதில் தென்காசி பாண்டியன். இது தென்காசி தானா? தென்காசி பாண்டியர். இது தென்காசி பாண்டியர். இது வந்து இது நடுக்கல்லூரில் கிடைச்சது. இது எல்லாம் எல்லையில்லா பாண்டியன் சொல்லுவாங்க இந்த பாண்டியர். இது வந்து இது எப்படி அந்த பாண்டியர்களின் காட்சியில் கண்டுபிடிக்கிறீங்க? அதில் காயினில் பேர் இருக்கும், தமிழ்ல இருக்கும். இல்லை தமிழ் காசு. இந்த சுந்தர பாண்டியன் காசு இருக்கும் பாருங்க, அதில் சூனே போட்டிருப்பான் தமிழில். பிற்கால பாண்டியர்கள். இந்த காசில் பார்த்தீங்களா தமிழில் பார்த்தீங்கன்னா சூனே தமிழ் இருக்கு. ஸ்ரீமத் பக்கம் பாருங்க, சூன் இருக்கா. இங்கே சேரர்களை கம்ப்ளீட்டாக கலங்க அடிச்சுட்டானுங்க பாண்டியனும் சோழனும் சேர்ந்து. அதனால சேர நாடு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ளே. அப்போ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு காலத்து போட்டாங்க. வேநாடு சேரா வேற, திருவாங்கூரில் காசு வேற, அப்புறம் ரவிவர்மா காசு வேற. இப்படி தனித்தனியாக காசு இருக்கும். திரை காசுன்னு அவங்க போட்டிருக்காங்க, காளி பணம்னு போட்டிருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். சேர நாடு மட்டும் அப்படி, பாண்டிய நாடு ஒன்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஓசி டச்சுக்காரங்க இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து யுனைடெட் ஆனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இது இருக்குல்ல, இது வந்து பிரிட்டிஷ் இந்தியா 1 ரூபி. இதில் ஃபுல் செட் இருக்கு. அவங்க போட்ட சில்வர் காசு ஃபுல் செட் இருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஃபுல் செட் இருக்கு. இது வந்து அந்த குயின் கிங் ஜார்ஜுக்கும் குயினுக்கும் மேரேஜ் நடந்ததில் ஒரு இது போட்டாங்க, மெடல். இந்த மெடல் இது 1 ரூபி காயின். ஃபுல் செட் இருக்கும் என்கிட்ட. வேற எந்த மொழியும் இல்லை. மாடல் ஒரே மாடல் தான். விற்றாங்க அந்த அரசில் யார் இருந்தாங்களோ அவங்க படம் ப்ளஸ் அந்த 1 ரூபி 2 ரூபா இருக்கும். அந்த ஈரோட இருக்கும் எல்லாம். இது அந்த ஈரு இந்த இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் மாறுதா? ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தை சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. இல்லை, இது மாடல் மாறி இருக்கு. மாடல் கொஞ்சம் மாறும். சில மாடலுக்கு மாறத்தான் செய்யும். அந்த வேற இது எப்போ இந்த வருஷம் 1700 தான் இருக்கு. பார்க்க இதான் ரேர் காயின்ஸ். இந்த 1 ரூபி இருக்குல்ல, இது 1835 வில்லியம் 4. இது 1840 வில்லியம். ஆமாம், வில்லியம் 4 தான். ஓகே, இது ரேரஸ்ட் காயின். இது வந்து இன்னைக்கு 10 lakhs. ஒரு காசு சில்வர் மதிப்பு. இதில் கோல்டு காயின் இதுலேயும் கிடைக்குது, மரத்துலேயும் கிடைக்குது. இந்த விலை கொடுத்து வாங்கி பெரிய வசதி பண்ணையார் அந்த மாதிரி ஆள் தான் வாங்கியிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம சைஸ் குறைய அது மதிப்பு குறையுதா? சைஸ் டிஃப்ரெண்ட், கிராமர் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இது 2 அணா. இது 2 அணா சில்வர் தான். இன்னைக்கு இந்த 2 அணாவே 1500 ரூபா ஒரு காசு. இதாக இருக்கு பாருங்க அந்த காயின்ஸ் ரேட். இதில் ரோமர் காசு. எதுமா ஸ்டவ் பம்ப் ஸ்டவ், கெரசின் பம்ப் ஸ்டவ், சிங்கிள் தான் பார்த்துருக்கீங்க. அதில் இது பல்லவா. பாத்திரம் இதில் டேரெக்டாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரேர் பீஸ். இதெல்லாம் ரொம்ப கருப்பா இருக்கு. பல்லவர் காசு இருக்குது. அதில் வந்து ஸ்வஸ்திக் போட்டிருப்பாங்க. ட்ரேடிங் கொண்டு வந்தாங்கல்ல இங்கே. ஆமா, இந்த ட்ரேடிங்கில் நடந்த தங்கம் தான். அது லட்சக்கணக்கான டன் இருக்கு. நாணயத்தால் தான் நம்மை
காலச்சக்கரத்தில் ஏற்றி நம் முன்னோர்களுடன் பயணிக்க வைத்து அவர்களது வர்த்தக திறமையும் வாணிக முறையும் அழகாக விவரித்து நம்மோடு உரையாடியதற்கு நன்றி. விரைவில் சந்திப்போம்.